வணக்கம் மக்களே, நான் உங்க கோகுல். உங்ககிட்ட ஒரு செய்தியை இப்ப நான் சொல்றேன். அந்த செய்தியை கேட்ட பிறகு போலீஸ் ஏன் அவனை கால்ல சுட்டாங்க? உடம்புல சுட்டுருக்கலாம்ல, போய் சேர்ந்திருக்கட்டும் அவன் அப்படின்ட்டு அந்த அளவுக்கு பயங்கரமா நீங்க கோவப்பட்டு பேச போறீங்க. அது போன்ற ஒரு சம்பவம் தான் நடந்திருக்கு. ஏங்க, இந்த ஒருதலை காதல், ஒருதலை காதல் அப்படின்னு பண்றாங்க இல்லையா? அவங்க அந்த காதல் பண்றதுல தப்பு கிடையாது. சோ அதை தாண்டி அவங்க ஒருத்தவங்கள ஃபோர்ஸ் பண்றாங்க பாரு, அந்த ஒருதலை காதல் பண்றவங்கள. நீ என்னதான் கல்யாணம் பண்ணணும், நான் உன்னதான் லவ் பண்றேன், இல்லைன்னா உன்னை கொன்னுடுவேன்னு சொல்றான்னு பாத்தீங்களா? இது போன்ற மிருகங்களை என்னங்க பண்றது? சோ இப்போ ஆந்திர பிரதேசத்துல ஒரு சம்பவம் நடந்திருக்கு. கடப்பால நடந்திருக்கு. அந்த சம்பவத்துல ஒரு 16 வயசு பெண்ணை ஒரு பைத்தியக்காரன் குத்தியே கொன்னிருக்காங்க. சோ இந்த நியூஸை கேள்விப்படும்போது உண்மையாவே மனசு வெறுத்து போச்சு. ஏன்டா இப்படி எல்லாமாடா இருப்பீங்க? என்னடா அவ்வளவு லவ் பண்றீங்க அந்த பொண்ணை? ஆனா அந்த இதே கையோட அந்த பொண்ணை எப்படிடா குத்தி சாவடிக்க உங்களுக்கு மனசு வருது? அவங்களோட பெற்றோர்கள் சின்ன குழந்தைங்க, வயித்துல இருந்து பெத்து இடத்துல இருந்து மடியில தூக்கி போட்டு வளர்த்தவங்க, அவங்களுடைய குழந்தை அநியாயமா செத்து கிடக்குதுன்னா சும்மா விடுவாங்களா? அவங்களுடைய கதறங்கள் எல்லாம் கேட்கும்போது மனசு ரொம்ப வலிக்குதுங்க. என்ன நடந்திருக்குன்றது ஒன் பை ஒன் அவங்க கிட்ட சொல்லிடுறேன். அதாவது ஆந்திர மாநிலத்தில் இருக்கக்கூடிய கடப்பா அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய காசியாபேட்டா அப்படிங்கிற ஒரு ஏரியா இருக்கு. அந்த ஏரியால 19 வயது ஆகக்கூடிய வெங்கடேஷ் அப்படிங்கிற ஒரு இளைஞன் இருக்கான். சோ அவன் என்ன பண்ணியிருக்கான்னா, அந்த ஏரியாவிலே இருக்கக்கூடிய ஒரு 16 வயசு பெண், அந்த குழந்தையோட பேரெல்லாம் இந்த இடத்துல மென்ஷன் பண்ண வேணாம், ஒரு 16 வயசு பெண் என்பது இருந்திருக்காங்க. அந்த குழந்தைக்கு தொடர்ந்து லவ் டார்ச்சர், ஒருதலை காதல் பண்ணியிருக்கான். ஸோ அந்த குழந்தை ஒரு கட்டத்துல இல்ல, சரிப்பட்டு வராது, நான் உன்னை லவ் பண்ணல, நம்மளுக்கு இது செட் ஆகாது அப்படின்ட்டு அந்த குழந்தை சொல்லியிருக்கு. அந்த குழந்தை அந்த மாதிரி சொன்னாலும் இவன் விடுற மாதிரி கிடையாதுங்க. தொடர்ந்து இந்த ஒன் சைடு லவ் டார்ச்சர். அந்த குழந்தை ஒரு கட்டத்துல அவங்களுடைய வீட்டிலேயே போய் சொல்லிடுச்சு, அப்பப்பா மாமா இந்த மாதிரி எனக்கு தொடர்ந்து இவன் லவ் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ட்டு அந்த குழந்தை வீட்டுல வேற சொல்லியிருக்கு. அதை தாண்டி அந்த குழந்தை சுத்தமா ஒத்துக்கவே இல்லை. இவன் மேல எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அந்த குழந்தைக்கு லவ்வே கிடையாது. 16 வயசு ஆகக்கூடிய அந்த குழந்தைக்கு எப்படா லவ்னா என்ன தெரியும்? எப்படி இவனுங்களை என்ன பண்ணலான்றதே சுத்தமா புரியலங்க. ஏன்னா அந்த அளவுக்கு செம்மையா டென்ஷன் ஆகுது. அந்த குழந்தைக்கு லவ் டார்ச்சர் கொடுத்துருக்கான். ஒரு கட்டத்துல என்ன நடந்திருக்குன்னா, அந்த குழந்தை அவங்களுடைய சொந்த வீட்டுல இருந்திருக்கு. அந்த சமயத்துல இவன் என்ன பண்ணிருக்கான்னா, கூர்மையான கத்தி போன்ற ஒரு ஆயுதத்தை எடுத்துக்கிட்டு அந்த குழந்தையுடைய 16 வயசு ஆகக்கூடிய அந்த பெண்ணுடைய வீட்டுல புகுந்து அந்த பெண்ணை சரமாரியா தாக்கியிருக்காங்க. கத்தியில சரமாரியா குத்திருக்கான் போட்டு. சோ அந்த மாதிரி குத்துன உடனே அந்த குழந்தை அலறி இருக்கு. அவங்களுடைய அப்பா வெளில உள்ள பார்த்தா அவங்களுடைய மகள் ரத்த வெள்ளத்துல கிடந்திருக்கா. அலறிக்கிட்டு இருக்கா அந்த குழந்தை. நீங்க பாருங்க, ஆஸ் ஏ ஒரு பேரண்டா நீங்க உங்களோட குழந்தைய அப்படி பார்த்தா எப்படி ஒரு மனநிலையில இருப்பீங்க? ஐயோ, சத்தியமா இதெல்லாம் வார்த்தைகளால விவரிக்க முடியாதுங்க. அவங்களுடைய அப்பா அந்த குழந்தைய தூக்கி மார்ல சுமந்துக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கி போறாரு. எப்படியாச்சும் என் குழந்தைய காப்பாற்றணும் அப்படின்ட்டு அவங்க அப்பா சுமந்து ஹாஸ்பிட்டல் கொண்டு போனா, ஹாஸ்பிட்டல்ல போராடி பாக்குறாங்க. ஆனா அந்த குழந்தைய காப்பாற்ற முடியலங்க. ஏன்னா அந்த குழந்தையோட உடம்புல அவ்வளவு ஆழமா கத்தி குத்து என்பது பட்டிருக்கு. குழந்தைய காப்பாற்ற முடியல. இறந்து போச்சு. அந்த குழந்தை இறந்து போச்சு. என்னடா பாவம் பண்ணிச்சு? ஒருதலை காதல், ஒன் சைட் லவ் தான் அந்த குழந்தை ஏத்துக்கல. அந்த குழந்தைக்கு தண்டனை இந்த உலகத்தை விட்டு போறது. இது எந்த எந்த விதத்துல நியாயங்க இது? யாராச்சும் இதை ஏத்துப்பாங்களா? பெற்றோர்களுடைய நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த குழந்தை எவ்வளவு தாளாட்டி சீராட்டி அழகா அது ஷூ போட்டு ஜடை போட்டு 1ஆம் வகுப்புல இருந்து அத்தனை இடத்துக்கும் படிக்க வச்சு என்னென்ன வேணுமோ செஞ்சு அந்த குழந்தைய இவங்கிட்ட தாரவாக்கணும்ட்டு ஏதாச்சும் தலையெழுத்து இருக்கா? நம்ம ஜஸ்ட் அந்த நியூஸை கேட்டுட்டு பேசுறவங்க நம்மளுக்கே எவ்வளவு எமோஷனலா இருக்கு. அவங்க இதை எப்படி தாங்குவாங்க? சோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது? பேக் டு த பாயிண்ட். என்ன நடக்குதுன்னா, அவன் எங்க இருக்கான்றது போலீஸ்க்கு தெரியுதுங்க. போலீஸ் அந்த இடத்துல போயிட்டு அவனை கைது பண்ண பார்க்கும்போது அவர் அந்த இடத்துல கல்லை தூக்கி எறிகிறான். செஞ்சதே சரியான தப்பு. போலீஸ் மேல வேற தாக்குதல் பண்றான். போலீஸ் ஒரு வாட்டி மேல சுடுறாங்க. அப்பயும் அவனுக்கு கையில கன் எடுக்கிறாங்க அப்படின்ட்டு பயம் இல்லாம திருப்பியும் கல் தூக்கி போலீஸ் மேல போடவே போலீஸ் அவங்களுடைய நிதானத்தை இழந்து அவனுடைய முழங்கால் கீழே சுட்டு பிடிக்கிறாங்க. அவனை சுட்டு பிடிச்சி இப்போ அவனை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஜுடிஷியல் கஸ்டடியில வைப்பாங்க. நெக்ஸ்ட் அதுதான் நடக்கும். ஸோ ஜுடிஷியல் கஸ்டடியில வைப்பாங்க. இப்போ அவங்களுடைய அம்மா அப்பா கதறிக்கிட்டு இவனுக்கு உச்சபட்ச தண்டனை கொடுங்க அப்படின்ற இது போன்ற விஷயத்த பிரஸ் முன்னாடி அவங்க பேசும்போது, அவங்க அழுகும்போது மனசெல்லாம் செத்து போகுதுங்க. அவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஏய், ஒன் சைட்ல ஒத்துக்கலன்ட்டு ஒரு குழந்தைய கொலை பண்றது எவ்வளவு பெரிய ஒரு முட்டாள்தனம். இந்த கேஸ் புதிய கேஸ் கிடையாதுங்க. இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. அந்த சம்பவத்துல எல்லாம் இவனுங்க அந்த பெண்களை விழுந்து விழுந்து லவ் பண்றாங்க. ஒன் சைட் லவ் பண்ற பேர்ல நீ என்னதான் கட்டணும், இல்லையா நீ செத்துடணும் அப்படின்ற அந்த மனநிலை எங்க இருந்து வருதுன்றது எனக்கு சுத்தமா புரியலைங்க. அந்த பெண்கள் அவங்க அவங்கள நீங்க எந்த அளவுக்கு லவ் பண்ணிருக்கீங்களா? இல்ல நான் சொல்றேன், அது போன்ற சம்பவங்கள்ல ஈடுபடுறவங்க சொல்றேன். எந்த அளவுக்கு லவ் பண்ணிருப்பாங்க? அதாவது மானே தேனே பொன்மானே நீதான் என் உயிர், என் அம்மா மாதிரி அப்படின்ட்டு இந்த மாதிரி தானே சொல்லி லவ் பண்றானுங்க. இந்த மாதிரி லவ் பண்றவனுங்க அப்புறமா அந்த பெண்களை எப்படிடா கத்தி எடுத்து குத்த வருது? இது போன்ற செயல்கள்ல எப்படி ஈடுபடுறீங்க? என்னடா மிருகம் கூட உங்களை விட உண்மையாவே அதுக்கு மனிதாபித்தன்மை ஓரளவுக்கு உண்மையாவே மிருகங்களுக்கே ஈரம், அந்த பாவம் அப்படிங்கிற நினைப்பு தோணும் வேணுமோ. ஆனா இது போன்ற மனிதர்களுக்கு தோணாதுங்க.
இதெல்லாம் கேட்கும்போது என்ன சொல்றதுன்னே தெரியல. என்னுடைய ஆதங்க குரல்களை இந்த இடத்துல பதிவு பண்ணிட்டேன். உங்களுடைய ஆதங்க குரல்களை வந்து என்னுடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. நிறைய பேர் வந்து பார்க்கட்டும். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு என்னுடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.